க்ளோரியாவோட பேக்கை மறந்து ட்ரெயின்லேயே வச்சுட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் தான் நான் கேட்குறேன், எங்கே பேகு நீங்கள் 2 பேரும் யாரோ ஒருத்தவங்க தானே வச்சுருந்தீங்கன்னு கேட்குறேன். 2 பேரும் முழிக்கிறாங்க. பார்த்தா அவங்க எடுத்துருவாங்கன்னு நினச்சிட்டு வந்திருக்காங்க. அவள் வந்து டேடி எடுத்துருவாங்கன்னு நினச்சி அவள் வந்துட்டா. பார்த்தா 2 பேருமே எடுக்காமல் மோனோ ரயிலு பேகை மிஸ் பண்ணியாச்சு. எல்லாத்துக்கும் காரணம் இவ தான். பார்த்துக்கோங்க, பேகை காணோம். பேகை ட்ரெயின்லேயே மிஸ் பண்ணிட்டோம். இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் அந்த பேகை தேடி நாங்கள் பிரயாணம் பண்ண போகிறோம். இதில் க்ளோரியா பண்ண ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர் டேக்கை இந்த பேக்குள்ளே போட்டிருந்துருக்கா. அது எனக்கு தெரியல. யூஸ்வலாக அவள் மற்ற பேக்கில் தான் இருக்கும். பட் இந்த பேக்கில் அவள் போட்டது எனக்கு தெரியாது. எனக்கு மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜை பார்த்து தாங்க நாங்கள் இந்த ஹந்த்வா ஸ்டேஷனில் தான் அந்த பேக் இருக்க மாதிரி காட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னு போய் பார்த்தா நாங்கள் நம்பவே இல்லை. உண்மையிலே சீரியஸாக நம்பவே இல்லை. ஒரு பர்சன் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்டாஃபுக்கிட்ட, மோனோ ரயில் ஸ்டாஃபுக்கிட்ட கொடுத்துட்டு யாராவது வந்து கேட்டால் நீங்கள் கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த பர்சனும் எங்கள்கிட்ட எங்களோட பேக் தான் தானான்றதை வெரிஃபைலாம் பண்ணதுக்கப்புறம் தான் அவர் எங்கள் கையில் கொடுத்தாரு. ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிட்டாரு. உண்மையிலே எனக்கு சொல்லணுன்னா இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தவங்க, நானும் தீபாவும் சரி. ஏன்னா அந்த பேக்கில் ஒரு பெரிய வேல்யூபிளான திங்ஸ்லாம் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் வேல்யூபிளாக திங்ஸ் இல்லைனாலும் வந்து அந்த பேக்கை வந்து ஒரு பர்சன் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஒருத்தவங்கக்கிட்ட கொடுத்து இதை கொடுத்துருங்க பத்திரமான்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்த்தீங்களா? அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த பர்சன் யாராக இருந்தாலும் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ நாங்கள் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நாங்கள் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறோம். அண்ட் உண்மையிலே ஏர் டேக் வந்து உண்மையிலே ஒரு நெசசரியான ஒரு ஐட்டம்ங்க. நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்.